கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஹாய் காய்ஸ், இன்னொரு டிஸ்கவரிங் வித் சுகுமாரில் வந்துட்டு ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அதோட வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் அண்ட் லைன் பை லைன் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Preamble of the Constitution. We, the people of India, having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, liberty, equality, fraternity. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves this Constitution. Preamble அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை வச்சு தான் வந்துட்டு பேசிக் லா, எந்த லா கிரியேட் பண்ணாலும் இதோட சாராம்சம் இருந்தே ஆகணும். இதற்கு மீறி நம்ம ஒரு லா கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறது தான் ப்ரீஆம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ப்ரீஆம்பிளில் உள்ள அந்த கீவேர்ட்ஸ், முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாவரின். ஓகே, சாவரின் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்க, நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அது வந்துட்டு யாருக்குமே டிபெண்ட் கிடையாது. யாரோட பவருக்கு அடியிலையும் அது வராது. ஓகே, பீப்புள் ஆர் தி மோஸ்ட் சுப்ரீம் இன் தி அண்டர் திஸ் கான்ஸ்டியூஷன். அதுதான் நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தோம்ல, அப்போது நம்ம பிரிட்டிஷோட கமாண்டுக்கு கீழே இருந்தோம். ஸோ அவங்களுக்கு அடியில் நம்மளோட இந்தியா ரன் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்தியாங்கிறது தனி இது, யாரோட டிபெண்ட் இல்லை, யாரோட பவரோட நம்ம அவங்க சொல்றதுனால நம்ம செயல்படுறதே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் தான் சாவரன். தெர் இஸ் நோ அத்தாரிட்டி அபவ் இட் and it's free to conduct its own affairs, both internal and external. Okay, யாருக்கு அடியிலையும் அது வராது, யாரோட அத்தாரிட்டிக்குள்ளேயும் அது வராது. போத் இன்டர்னலாக இந்தியாக்குள்ளே இருக்க இதுவாக இருந்தாலும் சரி, வெளியே எக்ஸ்டர்னலாக இந்தியா தனியாக அதனால் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற. நம்பர் 2, சோஷியலிஸ்ட். ஓகே, சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா நெக்ஸ்ட் எக்கானமி. போத் ப்ரைவேட் பீப்புள்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பீப்புள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறது தான் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதில் ப்ரைவேட் பீப்புளும் இருக்காங்க, கவர்மெண்ட்டோட இதுவும் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி ரெண்டுமே இருக்குது. மிக்ஸ்டடாகவே இருக்கிறதுனால இது நம்ம ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பிரிட்டிஷ் இருக்கும்போது அவங்களோடது மட்டும்தான் எல்லாமே இருக்கும், கவர்மெண்ட்டோடது மட்டும்தான் எல்லாமே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. அது இட்ஸ் நாட் அ சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, ரெண்டுமே கலந்துருக்கிறது பேர் தான் சோஷியலிஸ்ட். போத் ப்ரைவேட் பார்ட்டிஸ் அண்ட் தி கவர்மெண்ட் பார்ட்டிஸ் கம்பைன் டுகெதர் டு கிரியேட் அ சொசைட்டி இன் திஸ் வேர்ல்ட், தட் இஸ் நோன் அஸ் சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ். நம்பர் 3 செக்யுலர் ஸ்டேட். செக்யுலர் ஸ்டேட் பேசிக் மீனிங் என்னன்னு சொன்னால், சேஃபான ஒரு பிளேஸ் இருக்கிறதுக்கு தான் செக்யுலர் ஸ்டேட்டுங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணால் போகலாம். அந்த சேஃப்னஸ், அந்த செக்யூலர் இருக்குல்ல, நம்ம இஷ்டம், நம்ம எங்கே வேணால் போகலாம். யார்ட்டையும் கேட்கணும், யார்ட்டையும் இது பேசணும், யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கணும், யார்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போகணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சேஃப், யூ கேன் கோ எனிவேர், யூ கேன் எல்லாத்துக்கும் போகலாம். பேசிக்காக அதான் சேஃபான கண்ட்ரி அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் தான் செக்யூலர். சேஃப், எல்லாத்துக்குமே உனக்கு பாதுகாப்பு கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறது தான் செக்யூலரோட இது. அண்ட் நம்பர் 4 டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படின்னாலே என்னென்னா, அட் த லாஸ்ட் தி சுப்ரீம் பவர் பீப்புள் கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் சுப்ரீம் பவர், வேறு யாருமே அபவ் அது கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது தான் ஒரு டெமோக்ராட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் டெமோக்ராட்டிக், சுப்ரீம் பவர் அட் த பீப்புள். எப்படி சொல்கிறாங்க சொன்னால், 5 years ஒன்ஸ் நம்ம ஓட்டு போடுறோம், இதுதான் பெரிய டெமோக்ராட்டிக். இப்போ நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் வேற ஆள் நம்ம மாற்றுறது, வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம உள்ளே கொண்டு வரது, இல்லை புது பார்ட்டி எதாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணுறது தெரியுமா. இதுதான் டெமோக்ராட்டிக். அட் த லாஸ்ட் 5 years ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் அந்த எலெக்ஷனுங்கிற ஒன்று நடத்தி ஆகணும். அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது தெரியுமா, தட் இஸ் வாட் வி கால் இஸ் அ டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்கில் 3 இருக்குது. ஓகே, பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக். ஓகே, பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 5 years ஒன்ஸ் நம்ம புது பார்ட்டிஸ் தேர்ந்தெடுக்கிறோம். தட் இஸ் வாட் வி கால் இஸ் அ பொலிட்டிக்கல்
டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிங்கிறது நம்ம வந்துட்டு எங்கே வேணால் போகலாம். சோஷியல் மீன்ஸ் இந்த சொசைட்டியில் நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலும் போகலாம், எங்கே இது பண்ண நினச்சா என்ன பண்ண நினச்சாலும் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சேஃப் ப்ளஸ் ஒரு ஃப்ரீடம் இருக்குது தெரியுமா, தட் இஸ் வாட் டெமோக்ராட்டிக். அண்ட் எக்கனாமிக்கலி அது பேசிக்காக தான். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணலாம், ஒருத்தன் சொல்லி தான் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தட் இஸ் வாட் வி கால் எக்கனாமிக் டெமோக்ராட்டிக். ஓகே நம்பர் 5 வந்துட்டு ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்லனாக்கா ஒரு ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் வந்துட்டு இருக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆர் ஃபுல் இந்தியா ஸ்டேட்டுங்கிறது ஒருத்தவங்க இருக்கணும். அதுதான் வந்துட்டு இப்போ அதுலேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு மொனார்க்கு, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். மொனார்க்குன்னா வந்துட்டு நம்ம பிரிட்டிஷை சொல்லலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை சொல்லலாம். அது என்னதான் இருந்தாலும் அந்த குவீன் அண்ட் கிங் அவங்களோட ஃபேமிலி தான் நெக்ஸ்ட். இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெத் ஆகிட்டாங்கன்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் உள்ள அவங்களோட பசங்க அவங்க தான் வந்துட்டு நெக்ஸ்ட் தான் வருவாங்க. தட் இஸ் அ மொனார்கி. அவங்களோட ஃபேமிலியில் அவங்க தான் வருவாங்க. அதுதான் வந்துட்டு மன்னராட்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நம்ம செகண்ட் வந்துட்டு ரிப்பப்ளிக். அது வந்துட்டு நம்மளோட இந்தியா ஆர் இந்த யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ். அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து அவங்களே வந்து எலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இது. ஓகே அதே மாதிரி நம்ம இதில் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் வந்து சொன்னால் பிரசிடென்ட் இஸ் நோன் அஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் அன் இந்தியா. ஓகே நம்ம 6th ஒன் வந்துட்டு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இது வந்து கண்டிப்பாக உண்டு. ஓகேவா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு லா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட மீனிங் வந்து ஜஸ்டிஸ். ஓகே அதுலேயே 3 வந்துட்டு அதே தான், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல். ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வந்துட்டு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இவன் வந்துட்டு கருப்பு, இவன் வந்து வெள்ளை, இவன் குட்டை, இவன் நெட்டை, இவனுக்காக இது அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ். சேம் வே எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இவன் கொட்டையாக இருக்கனால இவன் எந்த தொழில் தான் பண்ண, இவன் கருப்பாக இருக்கான் எந்த தொழில் பண்ண, இவன் வந்துட்டு வெள்ளையாக இருக்கான் இது எந்த தொழில் தான் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாமே இது பண்ணுறது தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். சேம் வே வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் அதே கான்செப்டில் தான் வரும். ஓகே ஜஸ்டிஸுங்கிறது பேசிக், எல்லாருக்குமே சமமான ஒரு ஜஸ்டிஸ். 7th ஒன் வந்துட்டு லிபர்ட்டினா வந்துட்டு சுதந்திரம், பேசிக்காக வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே லிபர்ட்டி இன் தாட்ஸ், லிபர்ட்டி இன் எக்ஸ்பிரஷன்ஸ், லிபர்ட்டி இன் பிலீஃப்ஸ். நான் நினைக்கிறத பேசுறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னோட இதை, அதுதான் இது. பிலீஃப், நான் இந்த கடவுளை கும்பிடணும், அந்த கடவுள் நான் இதை நம்புகிறேன், நான் அதை நம்ப மாட்டேன், அந்த லிபர்ட்டி நமக்கு இருக்குல்ல, தட் இஸ் வாட் வி நோன் அஸ் லிபர்ட்டி, ஃப்ரீடம். எனக்கு எது தேவை அதை நான் எடுத்துப்பேன். அந்த லிபர்ட்டி நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது தெரியுமா, அதுதான். நம்பர் 8 ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும் தெரியுமே. ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் எல்லாம் சமம், அதுதான் பேசிக்காக. டிஸ்கிரிமினேஷன் எதுலேயுமே இருக்கக்கூடாது. செக்ஸ் ஆர் ஜெண்டர், ஜெண்டர் ஒன்று தான் இல்லை. ஓகே செக்ஸு, ஜெண்டரு, கலரு, ரிலீஜியனு, கேஸ்டோ, ஒரு ஃபீச்சர்ஸ் எதுலேயுமே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் முன்னாடி. ஆல் ஆர் ஈக்குவல் இன் திஸ் கான்ஸ்டியூஷன், அதுதான் வந்துட்டு ஈக்குவாலிட்டி. ஓகே நம்பர் 9th ஒன் வந்துட்டு ஃபெட்டர்னிட்டினா என்னன்னு சொன்னாக்கா ஆஃப் அ பிரதர்ஹுட். ஓகே நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். ஓகே ஃபுல் இந்தியாவுக்கு வி ஆல் ஆர் ஒன் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ் எடுத்துக்கிட்டு சொல்லுவேன், அங்கே வந்து 2 சிட்டிசன்ஷிப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் யூஎஸ்க்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் எல்லாருக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, அதுக்கப்புறமேட்டு கேரளா, இந்த மாதிரி சொல்கிறது, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அவங்க வந்து தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 ரைட்ஸ் அப்போ. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலாக உள்ள ரைட்ஸே அவங்க வந்துட்டு அக்யூர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதையுமே வந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஒன்லி ஒன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் வாட் வி நோன் அஸ் fraternity. Okay, the preamble declares that fraternity has to assure 2 things: the dignity of an individual and unity and integrity of the India or the nation. Okay இதுதான் வந்துட்டு basic features of the preamble of our constitution. ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த preamble அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன பேசிக் ஃபீச்சர்ஸ், அதை வச்சு தான், அதோட பேசிக் ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு லாஸ் வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ணாலும் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு
அந்த லா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாம அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த லாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே. இத வச்சு ஒரு கேஸஸ் கூட முன்னாடி வந்துட்டு நடந்துச்சு. ஓகே. என்னன்னு சொன்னா, ப்ரீஆம்பிள் வந்துட்டு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனோட பார்ட்டா, இல்ல அது வந்துட்டு தனியா ஒரு இது. அத வச்சு நம்ம வந்து லாஸ கிரியேட் பண்றோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் திங்ஸ்லாம் நடந்துச்சு. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன ஆர்டர் குடுத்தாங்கன்னு சொன்னாக்க, ப்ரீஆம்பிள் இட் இஸ் அன் பார்ட் ஆஃப் அன் கான்ஸ்டிடியூஷன். அது வந்துட்டு ஒரு பார்ட் தான். கான்ஸ்டிடியூஷன்ல அதுவும் ஒரு பார்ட் தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பட் யூ ஷுட் ரிமெம்பர் சம் திங்ஸ் ஆன் தி preamble that preamble is neither a source of power to legislate nor a prohibition upon the power of a legislature. It is a non-justable that it is its provision not enforceable in the courts of law. ப்ரீஆம்பிள்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ். ஓகே. பட் அதை வச்சுக்கிட்டு இதுல எல்லாமே இருக்குன்னு சொல்லி அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு வாதாடுறதோ இல்ல அதை வந்து ஒரு ப்ரூஃபா சப்மிட் பண்றது, கான்ஸ்டியூஷன்ல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, லா இருக்கு அப்படி சொல்லி அதை வந்து நம்ம ஒரு ப்ரூஃபா வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணா அது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகே. அதை வச்சு வந்துட்டு ஒரு லா வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஓகே நம்ம கிட்ட வந்து கான்ஸ்டியூஷன் லா படி நம்ம நடக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீஆம்பிளை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா அவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இது, பட் இட்ஸ் அ பேசிக் ஃபீச்சர். பட் அதை வச்சு தான் என்ன லாஸ் வேணுமோ நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணிக்கணுமே தவிர இதை வந்துட்டு ஒரு லா வச்சு இதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து செய்ய முடியாது. அதுக்கு அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கேஸோ இதை வந்துட்டு ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. ஓகே. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரீஆம்பிள். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரீஆம்பிள்னு சொன்னாக்கா அமெண்ட்மெண்ட்னா ஒரு திருத்தம் கொண்டு வருது. நம்மளோட ப்ரீஆம்பிள் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு லா கிரியேட் பண்ண போறேன். ஆனால் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அது இடம் கொடுக்கல இந்த லா கிரியேட் பண்றதுக்கு இல்லை இது பண்றதுக்கு அது வந்து செட் ஆகலை இந்த ப்ரீஆம்பிள். அப்போ நான் வந்து இந்த ப்ரீஆம்பிளை கொஞ்சம் மாத்திக்கிறேன், அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்கா தட் வாஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஓகேவா. அதுக்கு வந்துட்டு 2 கேஸ் வந்து நடந்துச்சு. ஓகே. நம்பர் 1 கேஸ் வந்துட்டு 1960 நடந்துச்சு. பெர்பாரி யூனியன் அந்த கேஸ் வந்து நடந்துச்சு. அதுல வந்துட்டு அவங்க சொன்னாங்க தி preamble கேன் பி amended பட் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஷுட் நாட் பி டச்ட் ஆர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து 1960 உள்ள நடந்த இதுக்கு கொடுத்தாங்க. செகண்ட் கேஸ் வந்துட்டு 1973 நடந்துச்சு. ஓகே. இட் வாஸ் கேசவதனா பாரதி கேஸ். அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா ப்ரீஆம்பிளை வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஒரு பேசிக் இது, அதை வச்சுதான் நீங்க லா கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும் போது அது வந்துட்டு அமெண்ட்மெண்ட் வந்து அதை வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதாக கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ப்ரீஆம்பிள்ல பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. அண்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம் இது இப்போ இருக்கு அப்போ வந்துட்டு இவ்வளோ இதை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இவ்வளோ பேசிக் ஃபீச்சர்ஸ் இப்போ இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் வந்ததா? கிடையாது. ஒரே ஒரு தடவை இது வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒன்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்மளோட ப்ரீஆம்பிள் வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னைக்குன்னு சொன்னாக்க 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1976 படி ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் தான் கொண்டு வந்தோம். அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 திங்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அந்த சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி டு த ப்ரீஆம்பிள். இந்த மூணுமே வந்துட்டு நம்ம வந்து அப்பதான் வந்துட்டு ஆட் பண்ணோம். இதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இட் இஸ் அன் வேலிட் அமெண்ட்மெண்ட். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இட் இஸ் அன் வேலிட் அமெண்ட்மெண்ட் பிகாஸ் இட் ஹஸ் ஆடட் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் பேசிக் ஃபீச்சர்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் டு கிரியேட் லாஸ். அதனால வந்துட்டு இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான் நடந்திருக்கு. இதுக்கு மேல வந்துட்டு ப்ரீஆம்பிள் வந்து நம்ம வந்து அமெண்ட் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணதும் கிடையாது. இதுக்கு மேல கொஸ்டின் மார்க், பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிறது பின்னாடி ஃபியூச்சர். ஓகே. இதுதான் வந்து பேசிக் வந்து ப்ரீஆம்பிள். ஓகே. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.